ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஸ்டி பைட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணியிருக்கேன். அதனால் கடைசி வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்ம டேஸ்டி பைட்ஸ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒரு பவுலில் ஒரு கப்பு பாதாம் எடுத்துட்டுருக்கேன். நல்லா வெந்நீர் விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். பாதாம் தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சு 1/2 hour இப்படியே விட்டுடலாம். இப்போ நான் வேறு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கேரட் நல்லா வதக்கிக்கலாம். கேரட்லாம் வந்து சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பாதாம் பார்க்கலாம். ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தோம் இல்லையா? இப்போ நம்ம இது மாதிரி கையில் வந்து ப்ரெஸ் பண்ணாலே நல்லா ஈஸியாக தோல் எடுத்துடலாம். இப்போ எல்லா பாதாமோட தோலெல்லாம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாதாம் ரெடி. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பாதாமை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த கேரட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு கப்பு நல்லா காய்ச்சின பால் விட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்துடலாம். பாதாம் கேரட் பேஸ்ட் ரெடி. வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். இப்போ நம்ம அரைச்சின்னு வந்த பாதாம் கேரட் பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இதை வதக்கிடலாம். இந்த நெய்யிலேயே சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன ஸ்வீட் பண்ணுறேன்னு. நம்ம பாதாம் ஹல்வா பண்ணியிருப்போம், கேரட் ஹல்வா பண்ணியிருப்போம். இப்போ நான் பாதாம் கேரட் சேர்த்து தான் நான் இந்த ஹல்வா பண்ணுறேன். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்ட்டு. பாதாம் கேரட் ரெண்டுமே சேர்த்து நம்ம பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் இதுக்கு கலருக்காக பாலில் ஊற வச்ச குங்குமப்பூ தான் சேர்த்துட்டுருக்கேன். வேறு எதுவும் ஃபுட் கலர் சேர்க்க வேண்டாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்காக 1 கப்பு சர்க்கரை சேர்த்துட்டுருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. சர்க்கரையும் நல்லா மெல்ட் ஆகி நல்லா கெட்டியாகட்டும். நம்ம இப்போ இதுக்கு பேட்சாக தான் நெய் சேர்த்துக்க போகிறோம். ஒரேடியாக ஃபஸ்ட்டு நான் நெய் சேர்க்கலை. ஃபஸ்ட்டு வதக்கும் போது கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ இது கொஞ்சம் இது கெட்டி ஆகும்போது நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக கெட்டியாகிட்டு வருது, பார்த்தா தெரியும் வீடியோவில். இப்போ இந்த ஸ்டேஜில் இன்னும் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இல்லை இதுவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கைவிடாமல் கலருண்டே இருக்கலாம். நல்லா கெட்டியாக இருக்குது. இப்போ கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நெய் போதும், இனிமேல் நெய் தேவையில்லை. இப்போ நல்லா கெட்டியாகின்னு வந்துட்டுருக்கு. கொஞ்சம் பாத்திரத்துலேருந்து ஒட்டாமல் வரும்போது நம்ம வேறு ஒரு ட்ரேக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கெட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பரான நம்ம கேரட் பாதாம் ஹல்வா ரெடி. இப்போ நான் ட்ரேயில் நெய் தடவி வச்சுட்டுருக்கேன். இப்போ நம்ம கேரட் பாதாம் ஹல்வா மிக்சரை நம்ம ட்ரேயில் கொடுத்துடலாம். ஜஸ்ட்டு இந்த கரண்டியாலே நல்லா அதை லெவல் பண்ணிடலாம். சூப்பரான வாசனை நல்லா இருக்குது. பாருங்கள், அந்த கலரும் நல்லா பிரைட்டாக இருக்குது. நம்ம வேறு எதுவும் ஃபுட் கலர் சேர்க்கலை. அந்த குங்குமப்பூவோட கலரே நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ நம்ம நல்லா லெவல் பண்ணி விட்டாச்சு. இப்போ கூடுதல் சுவைக்காக கொஞ்சம் கட் பண்ண பாதாம் சேர்த்துக்கலாம். சூப்பரான
கேரட் பாதாம் ஹல்வா ரெடி. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம துண்டுகள் போடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம டேஸ்டி பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.